You will see you will see the drastic results in a year. You spend that energy in something else, not only studies in illa, just for meditation or exercise. It will give you so much benefit in 1 year. Try to identify one problem. உங்களுக்கு இருக்கிற one problem just I try to identify. அது it could be anything, mental issue, health issue, whatever. எவ்வளோ நீங்க சோஷியல் மீடியா டைம் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதில் அட்லீஸ்ட் பாதி டைம் நீங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க. In order to mitigate it, you will see the result very quickly. Clear? With this, we will start. We will resume. So, condition to be fulfilled before appointing whole-time director, manager, managing director appointment பண்ணும்போது what are the conditions you have to follow அப்படின்னா first வந்து schedule schedule 5 அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த schedule 5 you have to follow you have to follow. சரியா? So schedule 5 என்ன சொல்லியிருக்காங்க that we will see. Schedule 5 தனியா படிப்போம். And in this conditions to be fulfilled for the appointment of managing director or whole-time director or a manager without approval of the central government as per schedule 5. So நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா schedule 5 பிரகாரம் என்ன பண்ண போறீங்க, you are going to make the appointment. சரியா? அப்போ அப்பாயின்மெண்ட் எது பிரகாரம் இருக்கணும், schedule 5 படி இருக்கணும். அதுதான் நீங்க இப்ப பண்ண போறீங்க. கிளியரா? ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. இந்த பாயிண்ட் இங்க கரெக்டா இந்த பாயிண்ட் இப்படி புரிஞ்சுக்கினாதான் இந்த ப்ரொவிஷன் வந்து புரியும். அப்ப என்ன அர்த்தம் சார்னா, ஸ்கெடியூல் 5 படி நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் தேவை கிடையாது. ஸ்கெடியூல் 5 படி பண்ணாம உங்களுக்கு வர்னேஜ் பண்ண போறீங்க அப்படின்னா தென் யூ ஹாவ் டு அப்டைன் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல். இந்த பாயிண்ட் தான் நம்ம மேலேயுமே வி ஹவ் ஸ்டடிட். ஓகேவா? என்ன படிச்சோம்? அந்த மாதிரி பண்ண முடியாது, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ண முடியும். என்ன பாயிண்ட் படிச்சோம் கரெக்டா சொல்லுங்க. இப்பதான் படிச்சோம். இப்போ மைக் ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணலனா ஆர்டினரி ரெசல்யூஷன் மூலமா பாஸ் பண்ணணும் சார். வெரி குட், வெரி குட், குட் குட் குட். ஸோ குட் ஷாமி. எல்லாருக்கும் ரீகலெக்ட் ஆச்சு அந்த பாயிண்ட்? ஓகே, குட். ஸோ அதுதான் அதே மாதிரி இங்கேயுமே ஸ்கெடியூல் 5 படி தான் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். ஸ்கெடியூல் 5 பண்ணி தான் என்ன பண்ணணும், ஸ்கெடியூல் 5 படி தான் யூ ஹாவ் டு அப்பாயிண்ட். பட் அப்படி பண்ணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கி யூ கேன் டூ. த பர்சன் ஹூ ஹஸ் பீன், அப்போ யாரை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஃபுல் டைம் டேரக்டரோ இல்லை வந்து டேரக்டரோ இல்லை மேனேஜரோ அப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுன்னா, த பர்சன் had been sentenced to imprisonment for any period, ஒரு மாசம் ஒரு வாரம், then you should not appoint him. Has managing director, whole time director, manager. சார் அங்க ப்ரொவிஷன்ஸ் வேற. ரிமைனிங் பிளேசஸ்ல வி வுட் ஹவ் ஸ்டடிட் சம் அதர் ப்ரொவிஷன்ஸ் லைக் 6 months வரைக்கும். அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் யூ கேன் ஸ்டடி. இல்ல எதுக்கு சிரிப்பு வந்ததுன்னா, ஓகே ஃபைன். ஒரு சரி ஓகே, இந்த ஜோக் சொல்லலாமா? ரொம்ப கேவலமா இருக்கும், ரொம்ப கிரிஞ்சா இருக்கும். சரி ஞாபகம் வந்துருச்சு, சொல்லிடுறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ சிவனேஷ் இப்ப என்ன பண்ணிட்டாரு, கண்ணாடி போட்டுக்கினாரா? ஸோ சொல்லலாமா வேணாமா இது? சரி ஓகே, நினைச்ச பார்வையில சொல்லிடுறேன். மேக்ஸ் டீச்சர் வந்து கேட்டாங்களாம், ஏன்டா என்னோட சப்ஜெக்ட்ல மட்டும் நான் வரும்பொழுது மட்டும் கண்ணாடி போடுற அப்படின்னுட்டு. அதுக்கு அந்த ஸ்டூடெண்ட் சொன்னானா, சார் மேடம் டாக்டர் சொன்னாரு தலைவலி வந்தா கண்ணாடி போடணும் அப்படின்னு. ஸோ சிவனேஷ் வந்து இவ்வளவு நாளா கண்ணாடி போடல, கரெக்டா நீ கிளாஸ்ல கண்ணாடி போட்டான்னு ஐ ரிமெம்பர் தட். ஸ்கிரீன் 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 குட் குட். ப்ளூரே கிளாஸா? கரெக்டு தான். நீங்களே இப்போ ஐடி கம்பெனி மாதிரி, ஐடி எம்ப்ளாயி மாதிரி தான் இருக்கீங்க. 12 hours ஒர்க்கிங், 8 hours ஸ்க்ரீன் டைம். ஸோ அந்த கண்ணாடிலாம் போட்டுக்கலாம் நீங்க. நாளையோட உங்களோட அந்த ஹெக்டிக் ஸ்கெடியூல் முடிஞ்சிடும், டோன்ட் வரி. நாளையோட ப்ராபப்ளி. அண்ட் நேற்று நைட் அந்த ஸ்கெடியூல் அனுப்புறதுனால டுமாரோ நைட் ஐ வில் சென்ட், டியூஸ்டே நைட் ஐ வில் சென்ட் த ஸ்கெடியூல் டைம் டேபிள் போட்டு. The person who has been imprisonment, okay, the person who has been imprisonment or fine exceeding 1,000 rupees for the conviction of an offense under any of the acts as specified under Schedule 5 of the Companies Act. So 1,000 rupees மேல நீங்க என்ன கன்விக்ஷன் பண்ணிருந்தீங்கன்னா தென் உங்களால என்ன பண்ண முடியாது, எதர் இம்ப்ரிசன்மெண்ட் போயிருக்கீங்க அப்படின்னாலோ இல்ல வந்து இது பண்ணிருக்கீங்கனாலோ உங்களால என்ன பண்ண முடியாது, யூ கேனாட் பி அப்பாயிண்டட் அஸ் டைரக்டர். இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குற, கரெக்டா உடனே பதில் சொல்லுங்க. வெதர் நாய்சேகர் வில் பி ஏபிள் டு அப்பாயிண்ட் அஸ் அ மேனேஜிங் டைரக்டர் ஆர் நாட்? கரெக்டா சொல்லுங்க சார், குயிக்.
அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இந்த ஜென்ரல் நாலேஜ்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியலையா? ஐயோ, அப்ப நான் தான் அவுடேட்டட் ஆயிட்டேனா? நைஸ் சேகர், நைஸ் சேகர், நைஸ் சேகர். ஜிமிக்லாம் போட்டுட்டு வடிவேல். வடிவேல். ஆ எஸ் சார், ஆ பார்த்துருக்கேன். ஆ ஸோ நாய் சேகர் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா முடியாதா? சரி, யார் அந்த மூவி ரெஃபரன்ஸ் எல்லாம் கஷ்டம். சரி, ஓகே. எதுக்காக இது சொன்னேன்னா, அவன் வந்து 1 டேவோ 2 டேவோ ஜெயிலில் அடைச்சிருவாங்க. ஸோ ஹி வில் நாட் பி அப்பாயிண்டட் ஆஸ் அ மேனேஜிங் டைரக்டர் பிகாஸ் இங்க என்ன பண்ணிருக்கும், எனி டைம் ப்ரிசர்மெண்ட், எனி இம்ப்ரெஸ்மெண்ட், எனி டைம். ஸோ அதனால ஹி கேன் நாட் பி அப்பாயிண்டட் சார். சரி விடுங்க, இந்த பாயிண்ட் புரியலன்னா அந்த இது புரியாது, அந்த ரெஃபரன்ஸ். Fine. The person who has been who the person had not been detained for any period under the Conservation of Foreign Exchange Prevention Smuggling Act. So உங்களை வந்து என்ன பண்ணிருக்க கூடாது, there is an act சார், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டீஸ் ஆக்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. மற்ற கண்ட்ரீஸ்ல நீங்க ஸ்மகிள் பண்ணிட்டு இங்க எடுத்துட்டு வரது இல்லை. அதுபடி உங்களை ஏதாச்சும் நீங்க குற்றவாளியா இல்ல வந்து நீங்க குற்றம் பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு இது பண்ணிருந்தாங்கன்னா then you cannot be appointed as a director. Clear? Further, இஃப் சப்போஸ் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் வாங்கிட்டீங்க, இல்ல இந்த மாதிரி இவங்க கிடையாது அப்படின்ற அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணிடுச்சுன்னா தென் ஹி கேன் பி அப்பாயிண்டட். தட்ஸ் இட். அதே மாதிரி த பர்சன் இஸ் ரெசிடென்ட் இன் இந்தியா. சி, இது படிக்கும்போது ஜாக்கிரதையா படிங்க. அன்லெஸ் இஸ் சாட்டிஸ்ஃபைட் த ஃபாலோயிங் கண்டிஷன். நீங்க மாத்தி உல்டாவா படிச்சிடாதீங்க. ஓகேவா? ஸோ எப்போ மட்டும் தான் டேரக்டரா இருக்க முடியும்னா ஹி இஸ் அ ரெசிடென்ட் இன் இந்தியா. ரெசிடென்ட் இன் இந்தியான்னு என்னது? ரெசிடென்ட் எப்போ சொல்லுவோம்னா ப்ரீவியஸ் இயர்ல 180 டேஸாவது இந்தியாவில் இருந்திருக்கணும். அப்போ மட்டும் தான் அந்த பர்சன் நீங்க என்னவா பண்ண முடியும், மேனேஜிங் டைரக்டர் அப்பாயிண்ட் பண்ண முடியும். கிளியர்? மேனேஜிங் டைரக்டர் மேனேஜரை எப்போ மட்டும் தான் அப்பாயிண்ட் பண்ண முடியும்னா the person should be in India at least for 180 days in the previous year. Then only he will be called as a resident. He has computed the age of 25 years and not attained the age of 70 years. And in the 21 years 70 years என்னென்ன கண்டிஷன் தெரியும். ஐ ஹோப் யூ ரிமெம்பர். 21 இயர்ஸ் வந்து முடியாது. சாரி, 21 இயர்ஸ் வந்து முடியவே முடியாது. 70 இயர்ஸ் வந்து முடியாது. சிவனேஷ் புரியும் நினைக்கிறேன். அது சொல்லும்போது வந்துட்டீங்க. எஸ் சார். ஓகே. எஸ் சார். அந்த பாயிண்ட் சொல்லும்போது வந்துட்டீங்க தானே? வந்துட்டேன் சார். கரெக்டா அப்போ வந்தேன். கரெக்டா அப்பதான் வந்தீங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் வித் அப்ரூவல் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், இதுதான் நான் சொன்னேன். இன் கேஸ் ஆஃப் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் பார்ட் 1 ஆஃப் Schedule 5 ஆஃப் த கம்பெனிஸ் ஆர் நாட் ஃபுல்ஃபில்ட். ஸோ அப்போ நான் ஸ்டார்டிங்ல சொன்னோம் இல்லையா, ஸ்டார்டிங்ல என்ன சொன்னோம், Schedule 5 படி இஃப் யூ ஆர் மேக்கிங் எனி அப்பாயின்மெண்ட் தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் வாங்க தேவை கிடையாது. இல்ல நான் Schedule 5 பண்ணி பண்ணல, ஆனா எனக்கு இந்த பர்சன் அப்பாயிண்ட் பண்ணியே தீரணும் அப்படின்னா தென் கோ அண்ட் பெக் பிஃபோர் சென்ட்ரல் கவர்மெண்ட், தே ஹேவ் டு அப்ரூவ். கிளியர்? அதுக்கான அப்ரூவல் ஃபார்ம் வந்து MR2. அதுக்கான ஃபார்ம் என்னது? MR2. Then every such application seeking approval shall be made with the central government. எவ்வளவு நாளைக்கு முன்னாடி? 90 டேஸ்க்கு முன்னாடி. நீங்க அந்த மாதிரி ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ண போறீங்கன்னா the 90 டேஸ்க்கு முன்னாடி you have to get the central government approval. Able to understand? என்னாச்சு எல்லாரும் வீடியோ ஆஃப் பண்ணிட்டீங்க? இருக்கீங்களா எல்லாரும்? ஓகே. இஷ்யூ ஆஃப் ஜெனரல் நோட்டீஸ் பிஃபோர் மேக்கிங் அப்ளிகேஷன் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ ஆஸ் பர் செக்ஷன் 201 என்ன சொல்லுதுன்னா, பிஃபோர் எனி அப்ளிகேஷன் இஸ் மேட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் பை கம்பெனி டு சென்ட்ரல் கவர்மெண்ட், they have to do what? They have to shall be issued by on behalf of general notice to the members thereof indicating nature of application proposed to be made. சார் என்ன சார் இந்த பாயிண்ட் அப்படின்னா, சிம்பிள் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட நீங்க போய் சொல்ல போறீங்க, என்ன சொல்ல போறீங்க, இல்ல இல்ல ஆக்ட்ல வந்து Schedule 5ல சொல்லி இருக்கு இந்த மாதிரி, ஆனா Schedule 5ல சொன்னதை விடவும் ஒரு விஷயம் நாங்க we need something which is beyond Schedule 5, அதுக்கு உங்களோட அப்ரூவல் தேவை அப்படின்னு நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட அப்ரூவல் போக போறீங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா give the general notice to the members stating that இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ண போறோம் நாங்க அப்படின்றத just intimate to them. Such general notice shall be published at least once in a newspaper in the principal language of the district in which register is circulating and once in a English. சார் இந்த நியூஸ் பேப்பர் பாயிண்ட் ஆல்ரெடி படிச்சது, நம்ம மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஒன்னு வந்து வர்னாக்குலர் லாங்குவேஜ்ல, இன்னொன்னு வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. வர்னாக்குலர்னா வட்டார மொழி, வட்டார பாஷை. டைலாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, வர்னாக்குலர்னு சொல்லுவாங்க. தாய்மொழின்னு தாய்மொழிக்கு தான் மீனிங் வர்னாக்குலர் லாங்குவேஜ். டைலாக்ஸ் அப்படின்னா வட்டார பாஷை. இப்ப திருநெல்வேலியில பேசுற தமிழும் சென்னையில பேசுற தமிழும் என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். கோயம்புத்தூர்ல பேசுற தமிழும் சென்னையில பேசுற தமிழும் ஜமீன் ஆஸ்மான் டிஃபரன்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் வந்து they will give you மரியாதை. ஐ டோன்ட் திங்க் இங்க மரியாதை இல்லைன்னு சொல்லல, they will give more respect. கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்க வந்து பசங்களை கூட தம்பின்னு தான் கூப்பிடுவாங்க. தம்பிங்க வாங்க, தம்பிங்க போங்க அப்படியே சொல்லுவாங்க. நான் எட்ரா நான் ஏது அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. So they will give respect like that. Anyway.
ஸோ அந்த மாதிரி யூ ஹவ் டு கிவ் one in newspaper point is a very old point. I don't repeat it again and waste your time. So procedure for appointment of managing director, whole time director, and manager. Record பண்ணனும். Record பண்ணிட்டேன். So first, so இந்த chart is very important. இந்த chart படிச்சுக்கோங்க நல்லா. And before exam இருக்குல்ல, you have to read this chart only. And I will give you super plan. எப்படி வந்து படிக்கணும் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கப்புறத்துல இருந்து உங்களுக்கு எப்படின்னா படிப்பீங்க டெஸ்ட் எழுதுவீங்க, படிப்பீங்க டெஸ்ட் எழுதுவீங்க, ரிப்பீட். இவ்வளவுதான் ப்ராசஸே. அடுத்த 15 டேஸ்க்கு மினிமம் 4 மணி நேரம் படிப்பீங்க, 1 மணி நேரம் டெஸ்ட் படிப்பீங்க, டெஸ்ட் படிப்பீங்க, டெஸ்ட் படிப்பீங்க, டெஸ்ட். அவ்வளவுதான். ஈஸிலி எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி ஒன் கேரண்டி ஐ கேன் கிவ், மினிமம் பேர் மினிமம் 50 டெஸ்டாச்சும் எழுதிருப்பீங்க. மார்க் மை வேர்ட்ஸ். கடைசியா நீங்க இதெல்லாம் வந்து உங்க 12th ஸ்டாண்டர்ட்ல பண்ணிருப்பீங்க. அதோட யூ வில் பி டூயிங் திஸ் ஃபார் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். மினிமம் 50 டெஸ்ட் ஷுவர் ஷார்ட்டாக எழுதிருப்பீங்க. பை வே ஆஃப் ஃபுல் டெஸ்ட்டோ இல்லை யூனிட் டெஸ்ட்டோ எல்லாம் சேர்ந்து 4 பீரியட் சேர்த்து மினிமம் 50 டெஸ்ட். இப்பவே ஐ திங்க் 10 டெஸ்ட்டுக்கு மேலே எழுதிட்டீங்க. கம்பெனிலாலே 6 டெஸ்ட் எழுதிட்டீங்க. ஸோ அதனால ஜூரிஸ்ப்ருடென்ஸ்லாம் எப்படி 4 to 5 டெஸ்ட் எழுதிருப்பீங்களா ஈஸியா? சைட் இட் செல்ஃப் முடிஞ்சது. வெட்னஸ்டேல இருந்து டெய்லி நைட் உங்களுக்கு டார்கெட்ஸ் வரும். செட்டிங் அப் பிஸ்னஸ்க்கு மறுநாள் நீங்க முடிப்பீங்க. லைக் தட் ஷி பிளான், ஷி வில் லெட் யூ நோ. நாளைக்கு டியூஸ்டே நைட்டோட மீட்டே என்னதுன்னா, இன்னைக்கு நைட் உங்களுக்கு செட்டிங் ஆஃப் பிஸ்னஸ் கிளாஸ். சரியா? இன்னைக்கு நைட் உங்களுக்கு செட்டிங் அப் பிஸ்னஸ், நாளைக்கு 2 செஷன் செட்டிங் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும் ப்ராபபிளி. அதுக்கப்புறம் டுமாரோ நைட் 8:30 வில் கனெக்ட் இந்த ஜூம். கனெக்ட் பண்ணிட்டு வாட் யூ ஆர் கோயிங் டு டூ இந்த நெக்ஸ்ட் டேஸ் அப்படின்றத ஐ வில் கிவ் யூ த பிளான். இந்த போர்ஷன் முடியல, அதை வந்து என்கிட்ட விட்டுருங்க, ஐ வில் டேக் கேர். அந்த போர்ஷனை எப்படி உங்களுக்கு முடிச்சு கொடுக்கணுன்றது ஐ வில் பிளான். We have planned already without affecting your any schedule. We will finish the portion. Don't worry. அதை பத்தி மறந்துடுங்க. Clear? Because we can rush and full portion முடிச்சு தான் டெஸ்ட் எழுதணும். We can do so, but it will not be beneficial to you. அதனால இந்த போர்ஷன் முடிக்கிற போர்ஷன் வந்து leave it to us. We will do it. We will take care of it. என்னென்ன டார்கெட்ஸோ அதை மட்டும் இது பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் அந்த வரியை வந்து அப்படியே மண்டக்குள்ள இருந்து எடுத்து வச்சிருங்க. That we will do. We will take care. உங்களை அப்படியே வந்து போர்ஷன் முடிக்காம கண்டிப்பா அனுப்ப மாட்டோம். பிகாஸ் எடுக்கிறவங்களும் அந்த ப்ரொஃபஷனல் ஜேர்னியை தாண்டி தான் வந்திருக்காங்க. ஸோ அப்படியே விட்டுற மாட்டாங்க. ஸோ யூ கேன் ட்ரஸ்ட் அஸ். யூ வில் டெலிவர் அட் த அப்ரோப்ரியேட் டைம். என்ன பண்ணணுன்றது அந்த வரி மட்டும் வச்சுக்காதீங்க. தென் கமான். ப்ரொசீஜர் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர், ஃபுல் டைம் டைரக்டர், மேனேஜர். ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங். ஃபர்ஸ்ட் என்ன மீட்டிங்? ஃபர்ஸ்ட் போர்ட் மீட்டிங். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதுக்கான சம்மரி தான் இது. சரியா? போர்ட் மீட்டிங்ல அப்பாயின்ட் பண்ணணும், ஜென்ரல் மீட்டிங், சிஜி அப்ரூவல், ஃபைலிங் ஆஃப் ரிட்டன். அந்த MR1 படிச்சோன்னு அதுதான் இது. The appointment of MD or whole time director manager and the terms of condition எல்லாத்தையும் என்ன பண்ணணும், எவ்வளோ காசு கொடுப்பீங்க எல்லாத்தையுமே வந்து you have to be approved by the board of directors at the board meeting on the basis of recommendation of NRC wherever applicable, subject to the approval of shareholders at ensuring general meeting. சார் என்னது சார் இது இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா, சார் சிம்பிள். NRCயோட வேலையே என்னது? they have to recommend. nomination and remuneration committee they will nominate. சரியா? ஸோ எங்கெங்கெல்லாம் எதுக்கெல்லாம் நாமினேஷன் கமிட்டி அப்ளிகபிள் ஆகுதோ, நாமினேஷன் ரெம்யூனரேஷன் கமிட்டி அப்ளிகபிள் ஆகுதோ, அங்கங்கெல்லாம் என்ன பண்ணணும்? அங்கங்கெல்லாம் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, போர்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. தே வில் ரெக்கமெண்ட், போர்டு வந்து என்ன பண்ணுவாங்க? தே வில் அப்ரூவ். கிளியர்? அப்பாயின்மெண்ட் அண்ட் ரெம்யூனரேஷன் பேபிள் ஹேஸ் டு பி அப்ரூவ்டு பை த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். பக்கா? சப்ஜெக்ட் டு த அப்ரூவல் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் அட் தி ஜெனரல் மீட்டிங். போர்டு அப்ரூவ் பண்ணிடுவாங்க சார். ஆனால் அந்த அப்ரூவ் பண்ணிட்டு தட் அப்ரூவல் இஸ் பெண்டிங் till that it will be approved by the general meeting. அதுதான் அதுக்கான ப்ராசஸ். Now general meeting என்ன பண்ணுவாங்கன்னு listen carefully. This chart is very important. Post board meeting, such appointment along with the terms and conditions and remuneration payable has to be approved by the shareholders at the ensuring general meeting by passing ordinary resolution. அப்ப எப்படி போர்டு மட்டும் அப்பாயின்மெண்ட் அப்படியே விட்டுறக்கூடாது. It has to be approved by general meeting also. இப்போ இதுக்கு தான் மேலே ஒரு பாயிண்ட் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? நவ் யூ ஸ்டடி திஸ் பாயிண்ட், யூ வில் பி ஏபிள் டு ரிகலெக்ட் இட். இந்த பாயிண்ட் அப்படின்னா ஒன் பாயிண்ட் வி ஹவ் ஸ்டடிட் சார் ஹியர் ஒன்லி. சரி, நான் அந்த என்ன பாயிண்ட்னு மட்டும் சொல்லிடுறேன். நீங்கள் படிக்கும்போது யூ வில் பி ஏபிள் டு ரிகலெக்ட் இட். என்ன பாயிண்ட் அப்படின்னா, யூ ஹவ் அப்பாயிண்டட். என்னது? யூ அப்பாயிண்டட் பர்சன் இஸ் அ டேரக்டர். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு என்ன டே? 25th நீங்கள் ஒரு டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணிட்டீங்க? NRC ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. கிளியரா? அண்ட் வந்து ஜெனரல் மீட்டிங் எப்போ நடக்க போகுதுன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் 1st டிசம்பர் நடக்க போகுது. ஓகேவா? இப்போ இன் பிட்வீன்ல இந்த 25ல இருந்து 1st டிசம்பருக்குள்ளார அந்த அப்பாயின்ட் பண்ண ஒரு பர்சன் வந்து ஹஸ் டேக்கன் இம்பார்ட்டன்ட் டெசிஷன். கிளியரா?
ஃபார் எக்ஸாம்பிள் 100 கோடி அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். தென் இன் தட் கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 1 டிசம்பர்ல ஜெனரல் மீட்டிங்ல ஆர்டினரி ரெசல்யூஷன்ல ஷேர் ஹோல்டர்ஸ் அதை அப்ரூவ் பண்ணல அப்படின்னா தென் இவர் இந்த 5 to 6 days இருந்தார் இல்லையா, அந்த எடுத்த டெசிஷன் இன்வாலிட். அதான் மேல படிச்சீங்க, எக்ஸாக்டா இது எங்கன்றது பாயிண்ட் பண்ண முடியல. யூ வில் பி ஏபிள் டு ரீகலெக்ட் இட் ஒன்ஸ் யூ ஸ்டடி. தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் இன் கேஸ் த அப்பாயின்மெண்ட் இஸ் இன் வேரியன்ஸ் டு த கண்டிஷன் ஸ்பெசிஃபைட் இன் பார்ட் 1. இதுதான் நம்ம படிச்சோம். ஸோ ஸ்கெடியூல் 5 படி எதனாச்சும் வேரியேஷன்ஸ் இருந்ததுன்னா தென் கோ அண்ட் கெட் த சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல் பிஃபோர் த அப்பாயின்மெண்ட். ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்னது? So you have to appoint with the registrar in form number MR1 within 60 days of the within the appointment with the prescribed fees. இந்த prescribed fees என்னன்னு புரியுதா சொல்றது? நான் புரியும்னு நினைச்சு சொல்லிட்டு இருக்கேன். Should I explain? Prescribed fees என்னன்றது 60 days in form MR1 along with the prescribed fees னா இந்த ஃபார்ம்லாம் இருக்குல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் MGT 11, MGT 14, MR 12 இது எல்லாத்துக்குமே ஃபீஸ் இருக்குது. 30 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, அது மாதிரி. அந்த மாதிரி ஃபீஸோட சேர்த்து ஃபார்ம் ஃபைல் பண்ணுங்கன்றது தான் அந்த ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ்ன்றது. புரியுதா? MR1 ஃபைல் பண்றீங்கன்னா ஃபீஸ் யூ ஹேவ் டு பே சார். ஃபார் எக்ஸாம்பிள் பேன் அப்ளிகேஷன் போடுறீங்க, பேன் அப்ளிகேஷன் 100 ரூபாய் கொடுக்கணும்ல, ஃபீஸ் தெரியும். இருந்தாலும் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எல்லா இடத்துலையும் ரிப்பீட் ஆயிட்டு இருக்குது அந்த டேர்ம் ப்ரிஸ்கிரைப்டு ஃபீஸ். அது புரியாம இருந்துச்சுன்னா பிரச்சனை. அதுக்கப்புறம் நான் 11th படிக்கும் போது படிச்ச மாதிரி ஆயிடும். ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்னா ஏதோ ஒரு ஆஃபீஸ் திருமணம் ஓப்பன் பண்ணி உட்காந்துருப்பாங்கன்னு நினச்சிப்பேன். ரெஜிஸ்டர்ட் ஆஃபீஸ் வேறு, ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸ் வேறு. ஸோ கன்வென் அண்ட் ஹோல்ட் மீட்டிங் ஆஃப்டர் கிவிங் டு ஆல் த டைரக்டர்ஸ் டியூ நோட்டீஸ். சார் நோட்டீஸ் கொடுக்கணும். தென் டேக் அ டெசிஷன் ஆன் த பர்சன் டு பி அப்பாயிண்டட் ஆன் த பேஸ் ஆஃப் NRC கமிட்டி ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா அதுபடி. கிளியர்? அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் எதுவும் இருக்கக்கூடாது சார். டிஸ்குவாலிஃபிகேஷன் எதெல்லாம் சொல்றாங்கன்னு பாருங்க. செக்ஷன் 164 டிஸ்குவாலிஃபிகேஷன், அதுதான் டேரக்டர்ஸ்க்கான ஜெனரல் டிஸ்குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் 196ல, 203ல, ஸ்கெடியூல் 5ல இல்ல வேற எதனா ப்ரொவிஷன்ஸ்ல எந்த விதமான டிஸ்குவாலிஃபிகேஷன்ஸும் இருக்கக்கூடாது, விச் இஸ் வெரி வெரி ஆப்வியஸ் பாயிண்ட். தென் nomination committee shall identify person who are qualified to become director and who may be appointed by in senior manager in accordance with the criteria laid down and recommend to the board regarding their appointment. So NRC ஓட வேலையே அதுதானே, ரெக்கமெண்ட் பண்றது தானே. Then approve the draft agreement to be signed and executed by and between the company and the proposed managing director. It is not mandatory, but draft agreement வந்து சைன் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், மீட்டிங் வச்சு அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் சார் இந்த பாயிண்ட். கிளியர்? கன்வென் அண்ட் ஹோல்ட் போர்ட் மீட்டிங். ஸோ போர்ட் மீட்டிங்ல என்ன செக்ஷன் ஞாபகம் வரணும்? போர்ட் மீட்டிங்கோட செக்ஷன் 173 சார். போர்ட் மீட்டிங் ஜெனரல் மீட்டிங் கிடையாது. போர்ட் மீட்டிங்ல தான் யூ வில் அப்பாயிண்ட் ஹிம். கிளியர்? அப்ரூவல் பண்ணுவீங்க. கிளியர்? ஸோ அப்போ போர்ட் மீட்டிங் கன்வென் பண்ணி இதெல்லாம் பண்ணுங்க. டேக் டெசிஷன் ஆஃப் த NRC சொல்லியிருக்காங்களா, அதை கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் டைம், ஃபிக்ஸ் டைம், டேட் அண்ட் வென்யூ ஃபார் ஹோல்டிங் ஜெனரல் மீட்டிங் ஆஃப் த கம்பெனி. ஸோ ஆப்வியஸ்லி அப்பாயின்மெண்ட் பண்றீங்கன்னா என்னது, யூ ஹாவ் டு போர்ட் மீட்டிங்ல தான் இந்த அப்ரூவல் நடக்கும். அதுக்கப்புறம் ஜெனரல் மீட்டிங் நடத்தணும் இல்லையா? அந்த போர்ட் மீட்டிங்லேயே என்ன பண்ணுங்க, ஜெனரல் மீட்டிங் எப்போ நடக்க போகுது அப்படின்றதே ஃபிக்ஸ் பண்ணுங்க. பாயிண்ட் புரியுதா இது? கிளியர்? இங்க ஜிபிக்கா இல்லையா? வெரி குட். Approve notice of the general meeting along with explanatory notes as required by section 101 after keeping in mind. So if anything is to be disclosed in explanatory statement, you have to give that too. The notice convening board or meeting, general meeting for considering such appointment shall include terms and conditions இருந்தது. அப்புறம் authorize company secretary to issue notice. அந்த போர்ட் மீட்டிங்ல நீங்க ஒருத்தர் அப்பாயின்ட் பண்றீங்க இல்லையா, அதுக்கப்புறம் ஜெனரல் மீட்டிங் நோட்டீஸ் கொடுங்க. யாருக்கு கொடுப்பாங்க? ஆப்வியஸ்லி கம்பெனி செக்ரட்டரி தான் கொடுப்பாங்க. யாருக்கு? பிஹாஃபா? ஆன் பிஹாஃப் ஆஃப் த போர்ட். தென் ஹோல்டு ஜெனரல் மீட்டிங், ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுங்க. சார் தீஸ் ஆர் ஜெனரல் பாயிண்ட் ஐம் ஸ்கிப்பிங். யூ வாண்ட் யூ கேன் ஸ்டடி ஆன் யுவர் ஓன். ஃபார் கெட்டிங் த அப்ரூவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர் செக்ஷன் 201 சர்டன் ஃபார்மாலிட்டிஸ் ஆர் டு பி கம்ப்ளைட் வித். என்ன பண்ணணும்? இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா. லைக் ஃபர்ஸ்ட் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அப்ரூவ் பண்றீங்க அப்படின்னா தென் நோட்டீஸ் மெம்பர்ஸ்க்கு கொடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இந்த விஷயத்துக்காக அப்ரூவல் போக போறோம்ன்றது மெம்பர்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இன்டிமேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணணும், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்ல ஹேவ் டு அட்வர்டைஸ் இட். அதுக்கப்புறம் த கம்பெனி ஷால் அட்டாச் அ காப்பி ஆஃப் திஸ் நோட்டீஸ் அப்ளிகேஷன் அலாங் வித் சர்டிஃபிகேட் டியூ பப்ளிகேஷன். MR2 ஃபைல் பண்ணியிருப்பீங்களா, தட் யூ ஹவ் டு டூ. MR2 நீங்க ஃபைல் பண்ணணும். தென் இந்த அப்ளிகேஷன் 96 daysக்குள்ள யூ ஹவ் டு ஃபைல். These and all we have studied sir already. I am not repeating. Then execute the agreement approved by the board with the managing director. Make necessary entries in the register. Directors registerல enter பண்ணுங்க, இவர் வந்துட்டார் அப்படின்றது. டாக்குமெண்ட்டை ஃபைல் பண்ணுங்க.
MR1 இருக்குல்ல, அதுல என்னெல்லாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும்? என்னது? MR1 என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும்னா காப்பி ஆஃப் போர்ட் ரெசல்யூஷன். ஓகேவா? காப்பி ஆஃப் போர்ட் ரெசல்யூஷன், ஷேர் ஹோல்டர் ரெசல்யூஷன் அலாங் வித் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து லெட்டர் கன்சென்ட் டு ஆக்ட் அஸ் டைரக்டர். எம்டி வந்து ஒத்துக்கணும் சார். நீங்களா வலுக்கட்டாயமா ஒருத்தவங்களை உட்கார வச்சு மேனேஜிங் லெட்டர் அப்பாயின் பண்ண முடியாது. ஹி ஹேஸ் டு அக்ரி. அதுக்கப்புறம் காப்பி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல். காப்பி ஆஃப் வாட்? காப்பி ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவல், காப்பி ஆஃப் சர்டிஃபிகேட் நாமினேஷன், என்ஆர்சி, என்ஆர்சியோட சர்டிஃபிகேட். இந்த 5 விஷயங்களை யூ ஹேவ் டு அட்டாச். எது கூட? MR1 கூட. புரியுதா? விஷுவலைஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இஃப் யூஆர் நாட் ஒர்க்ட் இன் ஆஃபீஸ். ஒரு ஃபார்ம் மாதிரி இருக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி ஃபார்ம் இருக்காது இந்த ஃபார்ம்ஸ்லாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபார்ம்ஸ்லாம் வந்து பிடிஎஃப் ஃபார்ம்ல இருக்கும். புரியுதா? சிவனே சுட் ஹவ் சீன் இட். ஸோ பிடிஎஃப்ல இருக்கும். அந்த பிடிஎஃப்ல அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும் ஃபார்ம்ஸ்லாம். பாப்போம். இஃப் டைம் பர்மிட்ஸ் ஐ கேன் ஷோ தட் ஆல்சோ, பட் ஐ டோன்ட் திங்க் ஸோ இட் இஸ் பாசிபிள். பாப்போம், முடிஞ்சா ஐ வில் ட்ரை டு ஷோ தட் ஃபார்ம். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அந்த ஃபார்ம்ல எப்படி தான் இருக்கும்ன்றது. தென் ஸோ MGT14 வந்து ஃபைல் பண்ணுங்க. தட்ஸ் இட். இன்ஃபார்ம் ஆல் கன்சர்ன் திஸ். தட்ஸ் இட் சார், சிம்பிள். ஓகேவா? நான் பவர்ஸ், டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் மேனேஜிங் டைரக்டர் இது ஆல்ரெடி படிச்சது தான். நான் குயிக்காக ஸ்கிம் பண்ணிட்டே போறேன். புரியலன்னா கேளுங்க, சரியா? ஸ்கிம் பண்றதுன்னா ஃபாஸ்டா படிக்கிறது. ஸ்கிப் பண்றேன்னு சொல்ல, ஸ்கிம் பண்றேன்னு சொல்லுங்க. ஸ்கிம்மிங். ஓகே ஓகே ஓகே. ஸோ பீங் ஏ மெம்பர் ஆஃப் த போர்டு, பாலிசி மேக் பண்ணணும், சரியா? அண்ட் எக்ஸிக்யூட் த பாலிசி ஆஃப் த போர்டு. போர்டு என்ன பாலிசி இது பண்ணியிருக்கோ அதை யூ ஹவ் டு மேனேஜிங் டைரக்டர் என்ன பண்ணணும், அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஆக்ட் அஸ் இன்டர்மீடியரி பிட்வீன் ஆர்கனைசேஷனுக்கும் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கும் என்ன பண்ணுங்க, யூ ஹவ் டு ஆக்ட் அஸ் இன்டர்மீடியரி அண்ட் கம்யூனிகேட் இன்டர்பிரட் த பாலிசிஸ் ஆஃப் த கம்பெனி டு சப் எம்ப்ளாயிஸ். மற்ற எம்ப்ளாயிஸ்க்கு கம்யூனிகேட் கம்பெனியோட பாலிசி இதுதான் அப்படின்றத யூ ஹவ் டு கம்யூனிகேட். அண்ட் ஆப்ரேஷன்ஸ் ரிவ்யூ பண்ணுங்க. அப்பாயிண்ட் ஹை அஃபீஷியல்ஸ் ஆஃப் த கம்பெனி. அப்பாயிண்ட் என்னது? ஹை அஃபீஷியல்ஸ். சரி, இங்க அப்பாயிண்ட் ஹை அஃபீஷியல்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்பாயிண்ட் டைரக்டர்ஸ் கிடையாது. இல்ல அப்பாயிண்டிங் KMPன்னு சொல்லல, ஹை அஃபீஷியல்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? ஹை அஃபீஷியல்னாலே அவங்க KMP இருக்குன்னு அவசியம் கிடையாது. கிளியர்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சூப்பர்வைசர் அப்பாயின்ட் பண்றது, விச் ஹி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த என்டையர் பிளான்ட். ஸோ அவங்களாம் ஹை அஃபீஷியல்ஸ். டோன்ட் கன்ஃபியூஸ் ஹை அஃபீஷியல்ஸ் வித் KMP. ஹை அஃபீஷியல்ஸ் வேற, KMP வேற. Formulate the compensation and employment plan by the accepted policies of the company. லைக் வந்து நீங்க விட்டு போனீங்க ரெட்ரன்ச்மெண்ட் பாலிசி, கிராஜுவிட்டி, கம்பெனி என்ன கொடுக்கும் கம்பன்சேஷன், அதெல்லாம் அது எல்லாத்தையும் யூ ஹவ் டு ஃபார்முலேட். தென் எக்ஸ்பான்ஷன், பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் பிளான் வந்து யூ ஹவ் டு டூ அண்ட் ப்ரமோட் ஹை மாரலே அமாங் த எம்ப்ளாயிஸ். நேர்மடா, நியாயண்டா, நாட்டாம, அது எல்லாத்தையும் யூ ஹவ் டு ப்ரமோட். தென் மெயின்டைன் குட் கான்டாக்ட்ஸ் வித் த கவர்மெண்ட், ட்ரேட் யூனியன், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அட் லார்ஜ். Maintains balanced relationship between line and staff managers. Approve and disapprove development plans submitted by senior executive. So, and senior executive plans கொடுத்தாங்கன்னா you have to consider that and place it before the board for final approval. First நீங்க பாருங்க. For example, நீங்க தான் மேனேஜிங் டைரக்டர் இல்ல மேனேஜரா இருக்கீங்கன்னா first you review it. என்ன பண்ணுங்க, நீங்க அதை பாருங்க, பார்த்துட்டு போர்டுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. Build a system of budgetary control. ஓகேவா? எவ்வளோ வந்து செலவாகுது அப்படின்றத you have to do that. Then supervise production and sales activities. Give due attention to customer satisfaction. General points. இதெல்லாம் கஷ்டம் இருக்குதா? Now, CEO. யார் CEO? Means an officer of a company who has been designated as such by it. CEOன்ற ஒரு யாருன்னா he is an officer, sir. He is an what? He is an officer. அந்த போஸ்ட்ல அவங்க டெசிக்னேட் பண்ணிருப்பாங்க. அதுதான் கீவேர்டு. என்னன்னா 2 கீவேர்டு இங்க. ஒன்னு வந்து இஸ் அன் ஆஃபீஸர், அது ஒரு கீவேர்டு. செகண்ட், ஹி ஹஸ் பீன் டெசிக்னேட்டட் பை ஹஸ் சச் பை இட். கிளியர்? இட் இஸ் அ பாரோடு கான்செப்ட் ஃப்ரம். இதெல்லாம் தேவையில்லாது சார் உங்களுக்கு. அந்த சிஇஓன்றது எங்க இருந்து வந்தது, தட் அண்ட் ஆல் இட் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. அதுக்கப்புறம் திஸ் அண்ட் ஆல் வி ஹவ் ஸ்டடிடு. CEO is also director of a company is required. Read this point. The term CEO is defined for the first time in the act. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த சிஇஓன்ற வேர்டு இருக்குல்ல, இது வந்து யூஎஸ்ல யூஸ் பண்ற இந்த போஸ்ட் இது எல்லாமே யூஎஸ்ல இருந்து வந்தது. அங்க டாப் லெவல் எக்ஸிகியூட்டிவ்க்கு யூஸ் பண்றது தான் சிஇஓன்றது. அதை நம்ம ஆக்ட்லயும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஆக்ட் இருந்துச்சு, 1956 ஆக்ட், 1936 சம்திங் ஓல்டு ஆக்ட்லாம் இருந்துச்சுல, சத்தியமா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா? அந்த ஆக்ட்லாம் இந்த சிஇஓ அப்படின்ற ஒரு டேர்ம்லாம் கிடையாது. 2013 கொண்டு வந்த ஆக்ட்ல தான் they have bought this
நியூ டேர்ம் கால்டு சிஇஓ அப்படின்ற ஒரு டெஃபினேஷன் இன்க்ளூட் பண்ணது இந்த இதில், அதுதான் தேவ் டோல்டு. சரிங்களா? சி ஆஃப் த கம்பெனி ஷால் பி ஒன் ஆஃப் த கேஎம்பி அப்படின்னு சொன்னது இதில் தான். As per subsection 1 of section 134 என்னதுன்னா, if CEO is also director in the company, CEO is required to sign financial statement. Whether he is KMP or not, he has to sign. He has to do what? He has to sign financial of the company. Clear? CEO அப்படின்னு உங்களுக்கு ஒரு போஸ்ட் இருந்துச்சுன்னா, தென் மேண்டேட்ல அதை யார் சைன் பண்ணணும்னா, ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நீங்க சிஇஓன்னு யாரை டெசிக்னேட் பண்ணிருக்கீங்களோ தட் பர்சன் ஹஸ் டு சைன். அந்த அதர் அண்ட் சிஎஃப்ஓ இருக்காரு இல்லையா, யாரு சிஎஃப்ஓ? சிஎஃப்ஓ சீஃப். சரி, ஓகே. பிஃபோர் தட் சிஇஓக்கும் சிஎஃப்ஓக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு புரியுதா ஃபர்ஸ்ட்? எனி ஐடியா குயிக்கா? CEO deals with all, very good. particularly all kind of managed executive. ஏன் அவங்க கீழ எல்லாரும் வருவாங்க. CFOன்றது இஸ் a particular field, finance மட்டும் பண்ணுவோம். குட் குட் குட், ஃபைன். சரிங்க, ஏன் சார் சிஎஃப்ஓ மட்டும் தான் டிசைட் பண்ணிருக்கீங்க? சிடிஓ இருக்காங்க, சீஃப் டெக்னிக்கல் ஆஃபீஸர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. சிஓஓஓ, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். சார் ஏன் சார் இங்கே சிஎஃப்ஓ மட்டும் பண்ணியிருக்காங்கன்னா, பிகாஸ் ஃபார் அன் ஆர்கனைசேஷன் ஃபைனான்ஸ்ன்றது வந்து பிளட். ஃபைனான்ஸ்ன்றது என்னது? பிளட். சரியா? வித்தவுட் பிளட் யூ கேனாட் சர்வைவ். அதே மாதிரி தான் வந்து வித்தவுட் ஃபைனான்ஸ் an entity cannot survive. Because of that only they have given importance for CFO. சரியா? So now the CFO may be appointed either by the board of directors or by the managing director unless such person is designated KMP under section 203. He shall be a person who is occupying the position as CFO having involved in day-to-day financial affairs of the company. He also included as an officer in default due to his roles and responsibility. இது என்னன்னு புரியுதா? இது ஜென்ரல் பாயிண்ட் தான் சார், நத்திங் நியூ இன் தட். சிஎஃப்ஓன்றது யாருன்றது டேவ் டிசைட். ஹி இஸ் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. என்ன அஃபேர்ஸ்னா ஃபைனான்சியல் அஃபேர்ஸ் ஆஃப் த கம்பெனி. அண்ட் ப்ரொவிஷன் என்ன சொல்லியிருக்கு, ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா, எவ்ரி பப்ளிக் கம்பெனி ஹேவிங் பெய்ட் அப் கேபிட்டல் ஆஃப் 10 crores or more shall have a whole time key manager personnel which includes whole time CFO. மேலே பார்த்தோம் இல்லையா, 10 crores மேலே இருந்தால் போஸ்ட் வந்து யூ ஹாவ் டு அப்பாயிண்ட் இது தட் அண்ட் ஆல். Here they are saying that along with the whole time key manager person appoint பண்ணனும் இருக்குல்ல, அதுல ஒருத்தர் யாரும் இருக்கணும், whole time CFO இருக்கணும். CFO need not be a director of the company, however he has been considered as KMP under section 203. So CFO வந்து என்னவா இருக்கணும் அவசியம் கிடையாது, CFO director இருக்கணும் அவசியம் கிடையாது, but he will be treated as or he will be recognized as KMP under section 203 and his designation is equated with other managerial personnel such as managing director and in their absence whole time director. அதே மாதிரி remuneration of CFO shall not be subject to section 197 read with unless he is part of the board. சரி, இந்த பாயிண்ட் என்னன்றது நான் இப்போ உங்களுக்கு படிச்சா புரியாது, or else I will give you the brief about this point. ஏன்னா செக்ஷன் 197 படிச்சாதான் புரியும். நான் என்ன பிரீஃப்னு மட்டும் சொல்லிடுறேன். சரியா? இப்போ செக்ஷன் 197 ரெட் வித் ஸ்கெடியூல் ஃபைன் என்னதுன்னா, அங்க வந்து they have fixed that maximum remuneration to the director நீங்க இவ்வளவு பர்சன்டேஜ் தான் கொடுக்கணும் அப்படின்றது they have defined. சரியா? listen. maximum, for example, maximum வந்து 11% of the net profit தான் வந்து நீங்க யாருக்கு கொடுக்க முடியும், டைரக்டர்ஸ்க்கு கொடுக்க முடியும். அதுதான் ப்ரொவிஷன். கிளியரா? இங்க வந்து சொல்றாங்க இல்லையா, டைரக்டரும் வந்து சிஎஃப்ஓ வந்து டைரக்டர் ரேஞ்ச் தான், ரெண்டு பேருமே அட்பார்னா சிஎஃப்ஓவும் கேஎம்பி தான் அண்ட் டைரக்டரும் சிஎஃப்ஓ வந்து சேம் லெவல்ல தான் இருக்காங்க. அப்ப என்ன ஆகும், டைரக்டர் கொடுக்குற ரெம்யூனரேஷன் தானே சிஎஃப்ஓக்கும் கொடுக்கணும், சிஎஃப்ஓக்கும் கொடுக்கணும். அதான் என்ன சொல்றாங்கன்னா, ரெம்யூனரேஷன் மேக்ஸிமம் இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்ற கண்டிஷன் வந்து டைரக்டர்ஸ் தான் அப்ளிகபிள், சிஎஃப்ஓக்கு அப்ளிகபிள் கிடையாது. தட் இஸ் த பாயிண்ட் ஹியர். புரியுது? பாயிண்ட் ஹியர் இஸ் மேக்ஸிமம் ரெம்யூனரேஷன் இங்க இவ்வளவுதான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார், செக்ஷன் 197 ரெட் வித் ஸ்கெடியூல் 5. இது யாருக்கு மட்டும் தான் அப்ளிகபிள்னா டைரக்டர்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளிகபிள், சிஎஃப்ஓக்கு அப்ளிகபிள் கிடையாது. ஈவன் தோ சிஎஃப்ஓ இஸ் அட் பார் வித் த மேனேஜிங் டைரக்டர் ஆர் டைரக்டர். இதுதான் அதோட கண்டிஷன். கிளியர்? The Act does not prescribe any qualification to appoint CFO. ஸோ இங்க சிஎஃப்ஓவை யாரை நீங்க அப்பாயிண்ட் பண்ணணும்ன்றது ஆக்ட்ல ஸ்பெசிஃபிக்கா எங்கேயும் மென்ஷன் பண்ணல. ஆக்ட்ல எங்கேயுமே ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணல. என்னது, இவங்களதான் நீங்க சிஎஃப்ஓ அப்பாயிண்ட் பண்ணணும், இந்த
படிப்பு படிச்சிருந்தா சிஎஃப்ஓ அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. பட் இன் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்கன்னா சிஎஃப்ஓ வந்து எதிர் சிஏவா இருப்பாங்க, இல்லைன்னா Tier 1 or Tier 2 MBA கிராஜுவேட்டா இருப்பாங்க. இன் ஜென்ரலா Tier 1 Tier 2னா சரி, ஓகே, தட் இஸ் நாட் ரெலவென்ட் டு யூ. டாப் MBAல இருந்து படிச்சவங்களா தான் இருப்பாங்க. தென் சப்செக்ஷன் 134 என்ன சொல்லுதுன்னா, require CFO to sign the financial statement whether he is KMP or not, as he is responsible for இதுதான் இம்பார்ட்டன்ட். this is very very important that நீங்க CFO-வா இருந்துட்டு then mandatorily you have to sign what? Mandatorily you have to sign the financial statement, because financial statement பார்க்கறதே நீங்க தான். இல்ல நான் கேஎம்பி கிடையாது, நான் வந்து சைன் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. கிளியர்? ஸோ டியூட்டிஸ் ஆஃப் சிஎஃப்ஓ. ஸோ டியூட்டிஸ் ஆஃப் சிஎஃப்ஓ அகைன் போரிங் பாயிண்ட் நான் ஸ்கிப் பண்றேன், குயிக்காக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃபைனான்சியல் பிளானிங் பண்ணணும் சார், ஓகேவா? தென் ஹீ இஸ் த ஒன் ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள் டுவர்ட் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ அண்ட் ஃபேர்லியா ப்ரெசென்ட் ஆயிருக்குதா அப்படின்றத he is the one who is responsible for that. ஓகேவா? ஸோ சிஎஃப்ஓ அப்ரூவ் பண்ற ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட்டை தான் யார் ஆடிட் பண்ணுவாங்கன்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் ஆடிட் பண்ணுவாங்க. ஐ ஹோப் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கும் இன்டர்னல் ஆடிட்டருக்கும் என்ன டிஃபரன்ஸ் அதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பை திஸ் டைம், பிகாஸ் யூ ஆல்ரெடி ஸ்டடிட் ஆடிட்டர்ஸ் சாப்டர். கிளியர்? நோ சிஎஃப்ஓஸ் ஆர் ரெக்வயர்ட் டு ப்ரொடெக்ட் வைட்டல் அசெட்ஸ். அசெட்டை ப்ரொடெக்ட் பண்ணுங்க. தென் எஃபெக்டிவா ஃபைனான்ஸ் ஆர்கனைசேஷனை பெட்டரா பண்ணுங்க. ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸை பில்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து டைம்லி எக்ஸிகியூஷன் ஆஃப் சேஞ்ச், ஃபைனான்ஸ்ல இது பண்றாங்கன்னா டைம்லி எக்ஸிகியூஷன் ஆஃப் சேஞ்ச் பண்ணுங்க. Then discharge other duties has been specified. That's it. Now let's start the important this thing. Appointment of company secretary. Appointment of what? Appointment of company secretary. கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் வந்து தாராளமா இருக்குது. பிகாஸ் பீயிங் ஏ கம்பெனி செக்ரட்டரி யூ ஹாவ் டு அவேர் ஆஃப் திஸ். ஓகேவா? திஸ் டாபிக் இஸ் ஸ்பெசிஃபிக்கலி ஆர் எக்ஸ்க்ளூசிவ்லி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் சிஎஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ். Yeah, because this provision itself is meant for you only, right? Because of that, it is having a vital importance in your examination. So, CS, he is a key managerial person of a company. And the definition la மேலேயே பார்த்துட்டோம். Clear? So, a CS is interested with compliance and legal aspects of the company. So, ICICI, உங்களோட இன்ஸ்டியூட் என்ன பண்ணியிருக்காங்க? உங்களோட இன்ஸ்டியூட் தான் வந்து CS ரெகுலேட் பண்றது. ஓகேவா? ஸோ சிஎஸ்னா யாரு அப்படின்றதையும் வந்து செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 கிளாஸ் C ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேல படிச்சோம் இல்லையா? லிசன். மேல என்ன படிச்சோம்? கம்பெனி செக்ரட்டரி யாரை மட்டும் தான் அப்பாயின்ட் பண்ண முடியும்னா செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 ஆஃப் கிளாஸ் C ஆஃப் கம்பெனி செக்ரட்டரி ஆக்ட் 1980ல யாரை சொல்லியிருக்கோம் அவங்கள தான் அப்படின்னு மேல படிச்சோம். கிளாஸோட ஸ்டார்டிங்ல ஞாபகம் இருக்கா? ரஷீத் அண்ட் ஷாலினி ஸ்டார்டிங்ல இருந்தே we have studied. ஓகேவா? இப்போ now they have given the definition for CS னா யார்? சிஎஸ்க்கு உங்களோட இந்த ஆக்ட்ல கம்பெனி செக்ரட்டரி ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிஎஸ்னா யாருன்னா சிஎஸ் இஸ் அ பர்சன் இஸ் அ மெம்பர் ஆஃப் த இன்ஸ்டியூட் ஆஃப் சிஎஸ். அவ்வளவுதான் அதுக்கான டெஃபினேஷன். லிசன், இந்த டெஃபினேஷன்ல எப்படி புரிஞ்சுக்கணும்ன்றது ஐ ஹோப் யூ ஆர் அவேர் பை நோ ஐ ஹோப் யூ ஆர் அவேர். ஏன்னா கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி விச் இஸ் இன்கார்பரேட்டட் அண்டர் திஸ் ஆக்ட். அப்படின்னு என்னது சார்? அப்படின்னா அப்ப என்ன உங்களுக்கு புரியுது? செக்ஷன் 2 கம்பெனி டெஃபினேஷன் இருக்குது இல்லையா? அப்போ கம்பெனி டெஃபினேஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பெனி மீன்ஸ் அ கம்பெனி விச் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் எனி ப்ரீவியஸ் ஆக்ட். அதே மாதிரி டெஃபினேஷன் தான் சிஎஸ்னா யாருன்னா சிஎஸ் இஸ் அ பர்சன் ஹூ இஸ் அ மெம்பர் ஆஃப் ஐசிஎஸ்ஐ. அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கலாம் நீங்கன்னா எப்போ மட்டும் தான் நீங்க மெம்பர் ஆக முடியும்? ஒன்லி நீங்க இது எல்லாத்தையும் குவாலிஃபை ஆனாதானே மெம்பர் ஆக முடியும். அதுதான் அதுக்கு மீனிங். ஒன்லி நீங்க ப்ரொஃபஷனலா குவாலிஃபை ஆன ப்ரொஃபஷனல் எக்ஸாமினேஷன் வரைக்கும் முடிச்சா மட்டும்தான் யூ கேன் பிகம் அ மெம்பர்ல. ஸோ அதனால தான் கிவன் தி சிம்பிள் வேர்ட். புரியுது? அதே மாதிரி ஒரு கம்பெனி எப்போ ஃபார்ம் ஆகும்? கம்பெனி இஸ் கம்பெனி மீன்ஸ் கம்பெனி விச் இஸ் ஃபார்ம்ட் அண்டர் திஸ் ஆக்ட் ஆர் எனி ப்ரீவியஸ் ஆக்ட்னா அப்போ அதுக்கான டெஃபினேஷன் எங்க உங்களுக்கு கிடைக்கும்னா இன்கார்பரேஷன்ல தான் அதுக்கான மீனிங் கிடைக்கும். கிளியர்? இன்கார்பரேஷன்ல தான் அதுக்கான மீனிங் வந்து கிடைக்கும். ஸோ இன்கார்பரேஷன் பண்ண என்னென்ன கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா? அங்க யூ கேன் டூ. We'll do one thing. Someone send me the meeting. We'll join in the next meet. Clear? I'm ending this meeting and Pungasivanish. We will join in that meeting.